கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். நாம் இப்போ பார்க்க போவது வார ராசி பலன்கள். ஜூலை மாதம் ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து உத்திராடம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறார். என்ன விசேஷம் இந்த வாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 17ஆம் தேதி சர்வ ஏகாதசி. இந்த சர்வ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதும், துவாதசி அன்னைக்கு சாப்பிட்றதும் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். மிகுந்த நன்மைகளை இந்த விரதம் கொடுக்கறதா அன்பர்கள் சொல்லிகிட்டே இருக்க இல்லைங்கிட்ட. சார், ஏகாதசி விரதத்தை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறீங்க, நாங்கள் இருக்க ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கு ஆரம்பத்திலேயே நல்ல மாற்றங்கள் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறவார்கள். ரொம்ப நாளாக நாங்கள் விரதம் இருக்கோம் சார், நல்ல நல்ல மாற்றங்கள் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த சர்வ ஏகாதசி 17ஆம் தேதி வருது. அன்னைக்கு விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனை தரிசனம் பண்ணணும். 19ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷம். இந்த பிரதோஷ நேரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான நேரம். இந்த லோகம் நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் விஷத்தை ஏந்திய நேரம், திரு நீலகண்டனாக அவர் அமர்ந்திருந்த நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபடுகிற போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷங்கள், கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு விலகிறது, நம்மளுடைய ஆபத்துக்கள் விலகிறது. ஒரு துன்பம் நீங்கி இன்பமான வாழ்க்கை வேணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா பிரதோஷ நேரத்தை விட்டுறப்படாது. ரொம்ப ரொம்ப ரகசியமாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் அப்படின்னு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். மிக முக்கியமான அடுத்த ஒரு தினம் 21ஆம் தேதி பௌர்ணமி. குலதெய்வத்தை வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற நேரம். அந்த நாளில் சத்யநாராயண பூஜையும் பலர் பண்ணுவா. பௌர்ணமி விரதம் அன்னைக்கு 21ஆம் தேதி. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் என்னென்ன பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எனதருமை மேஷராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நேர 7ஆம் இடத்துல தன்னுடைய பயணத்தை துவக்கிறார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்தில் சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் வரைக்கும் என்னுடைய பயணம். அப்போ இந்த வாரம் என்ன நடக்க போகிறதுன்னு கேட்டால், நிறைய பேருக்கு வீடு மாறக்கூடிய அமைப்பு, ஊர் மாறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகிறது. எந்த ஊரில் இருக்கோ அல்லது இன்னொரு ஊர் மாறக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டாகிறது. ஃபாரின் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நன்னா கை கூட்டுறது, அதுக்குள்ள முயற்சிகள் பண்ணுறதுக்குலாம் அது அற்புதமான நேரம். அதே போல் இந்த வாரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணங்கள் வந்து சேரும். மூத்த பிள்ளையுடைய சப்போர்ட் ரொம்ப நன்னா கிடைக்கும். நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் 16ஆம் தேதி பிற்பகல்லேருந்து 16 பிற்பகல், 17, 18 தேதிகள் எல்லாம் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பயணங்களை தவிர்க்கணும். அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இந்த நேரத்தில் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணிப்பீள். நீங்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் கூடி வருது. அதே மாதிரி 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள்
படிப்பில் இருக்கக்கூடிய தடை ஒன்று விலக போகிறது, நல்ல ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. இந்த வாரம் ஒரு நல்ல வாரமா, வம்பு வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாரமா, பெண்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும், பயணங்கள் அமையும், குடும்ப சந்தோஷம் பெருகும் அப்படின்னு ரொம்ப நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் காட்டுறது நல்ல வாரம். வியாபாரிகளுக்கு உள்ளூர் வியாபாரமும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். குறிப்பாக வடபழனி முருகனை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் வரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் சந்திர பகவானுடைய பயணத்தை பார்க்கிற போது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பயணத்தை துவங்குகிறார். புதுசாக வேலை எதிர்பார்க்கிற பலருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது, அதில் சந்தேகம் இல்லை. மருத்துவர்கள், கைராசி மருத்துவர்கள் பேர் வாங்குவள், அந்த யோகம் இருக்கு. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோ ஹெல்த் இஷ்யூஸோ இந்த வாரம் வரலாம். வாரம் முழுக்கவே உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடுறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தை நோக்கி சென்று உங்களுக்கு நல்ல பயணங்களை உருவாக்கி தரார். உங்கள் முயற்சிகளில் வெற்றியை உருவாக்கி தரப்போகிறார். வாகன பயணங்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல வாய்ப்புகள் நிறைந்த வாரம். புதிய தொழில் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற போகிறது. உங்கள் பயணங்களினாலும் நல்ல வருமானம் உண்டு. உங்கள் அன்பு பிள்ளைகள் உங்கள் வசப்பட்டு இருப்பார்கள். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஸோ எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடிய போகிற நல்ல வாரம் இருக்கலாம். குறிப்பாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க போகிறது இந்த வாரம். பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் பெருமாள் வழிபாடு செய்யணும். முடிந்தால் மதுரையில் அழகர் கோவில் கள்ளழகரை தரிசனம் பண்ணணும். கள்ளழகர் தரிசனம் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அவரை தரிசனம் பண்ணுங்க, நன்மைகள் நடக்கும். கள்ளழகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபடணும். பழமுதிர்ச்சோலை மலைகழவோயேன்னு திருமுருகாற்றுப்படை சொல்றது பாருங்க. அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வரும். இது வெற்றிகரமான வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் உங்களுக்கு. எனதருமை மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான வாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்குறார். ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்க. நிறைய பேருக்கு மனசுக்கு இப்போ என்ன தோணும், பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணினா நல்லா இருக்குமேன்னு தோணும். மிதுன ராசிக்காரர்கள் குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக இப்போ பெறப்போர்கள். எங்க உங்க குலதெய்வம் இருந்தாலும் போய் கும்பிடுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16ஆம் தேதி பிற்பகல் ஒரு 2 நாட்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும். புதுசாக வேலை தேடுறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபாரின் வேலை வாய்ப்பு வேணுங்கிறவாளுக்கு அது கூடி வரப்போகிறது. மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு இது கரெக்டான நேரம். சில பேர் ஸ்கின் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போவீங்க. முகத்தை அழகுபடுத்தக்கூடிய விஷயத்தை செய்வீங்க. முக வசீகரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மிதுன ராசிக்காரங்க. புதிய ஆடைகள் வாங்கக்கூடியது, உறவுகளை நல்லா மேம்படுத்திக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மீடியா துறையை சேர்ந்தவர்கள் நல்ல பேரும் புகழும் வாங்குவீங்க. பல் மருத்துவர்கள் நற்புகழ் பெறுவீங்க. நல்ல வருமானம் பெருகும். நிறைய யோகமான காலகட்டம் பல்வேறு துறையை சேர்ந்த வாழ்க்கை இப்போ காட்டுறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும்.
பணம் வருமானம் வரும், ஆனால் செலவும் ஆகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா, செலவு வராதுன்னு சொல்லக்கூடாது, செலவு வரும். இருந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரம். குடும்பத்தாருடைய விருப்பங்களை நிறைவேற்றுறீங்க, மனைவியுடைய விருப்பம், வீட்டில் உள்ளவங்க விருப்பம் அப்படி நிறைவேற்றுறீங்க பாருங்க, அதுவே உங்களுக்கு சந்தோஷம். 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 2025 மார்ச் வரைக்கும் இருக்க போறார். அது வரைக்கும் அக்கம் பக்கத்து வீடுகளோட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நீங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் பொறுத்து போகணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். எந்த வம்பு வழக்குக்குள்ளேயும் மிதுன ராசிக்காரங்க இப்போ போகக்கூடாது. சார் நான் புதுசாக ஒரு வேலை ஒன்று எதிர்பார்க்குறேன், கிடைக்க போகிறது, உங்களுக்கு இப்போ ஆர்டர் வரப்போகிறது, நீண்ட நாளாக எனக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படின்னு கேட்கறது பாருங்க, அது தீர போகிறது. பங்காளிகளுக்குள் இருந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 நினைக்கிறோம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் துர்க்கை. பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபட்டா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வரும். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் தான் தெய்வம். எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஏதாவது கோவில்ல அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி அபிஷேகம் பண்ணுவது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். நல்ல புனித ஆறுகளில் குளிப்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல ஒரு பெரிய முயற்சி ஒன்று பண்ண போறீங்க. அந்த முயற்சி சக்சஸ் ஆக போறது கடகராசிக்காரர்களுக்கு. எல்லா விஷயங்களையும் ஒரு ரெட்டை மனநிலை இருக்கும். இந்த காரியத்தை செய்வோமா வேண்டாமா, இந்த முயற்சி இப்ப செய்யறதா கொஞ்ச நாள் பொறுத்து செய்துக்கிறதா, அந்த குழப்பமே இருந்துட்டு பாருங்க. முதல்ல குழப்பத்தை கைவிடுங்க, நல்லா இருப்பீங்க. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் முன்னேற்றகரமான நேரம். கலைவாணியை வழிபடணும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணிம் வித்யாரம்பம் ஹரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா. சரஸ்வதியை வழிபடணும். சரஸ்வதி வழிபாடு எனக்கு கண்கண்ட வெற்றியை தந்த வழிபாடு. அதனால தான் நான் நிகழ்ச்சியை சொல்லிட்டே இருக்கேன் மாணவர்களுக்கு. படிக்கிற காலத்தில் யூஜியில் பிஜியில எல்லாம் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சது. காரணம் கலைவாணியுடைய வழிபாடு. சரஸ்வதியை வழிபடக்கூடியவர்களுக்கு எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றம் வரும். மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் வரப்போறதுன்னு தெரிஞ்சாச்சு. லாபம் நல்லா வரும். நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். கடகராசிக்காரர்கள் குடும்பங்களில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அருமையான நேரம். புதுசாக வாகனம் வாங்குற யோகம் வருது. இப்போ கார் டிரைவிங் கற்றுக்கிறது, கார் வாங்குறது, குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் இப்போ கார் டிரைவிங் கற்றுப்பீங்க, கார் வாங்குவீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைஞ்ச வாரம் இந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு அகிலாண்டேஸ்வரி, திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை வழிபடணும். நன்மைகள் மிகுந்த அளவுக்கு பெருகும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் பாருங்க இப்ப எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன். நிறைய பேருக்கு இப்ப பயணங்கள் அமையும். ஃபாரின் ட்ரிப்ஸ் கூடி வரும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடக்கூடிய காலம். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கார். வேலை மாற்றம் பல சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். ஆபீஸ்ல ப்ரமோஷனோட டிரான்ஸ்பர் சிலருக்கு கிடைக்கும். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதிக்க பிறந்த மனிதர்கள். சூரியன் சிம்மராசிக்கு அதிபதி இல்லையா? ஒரு சுறுசுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். பெண் தெய்வங்களுக்கு நிறைய அபிஷேக ஆராதனைகள் செய்யணும். உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவி உறவுல மட்டும் விட்டு கொடுத்து போகணும்.
சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு ஆதாரம் இது. விவாகரத்திலே பிரச்சனை இருந்தால் விவாகரத்து செய்து விடலாமா? பலருடைய மனசு இப்போ அப்படி போகிறது. சார் கல்யாணம் ஒத்து வரல சார், நான் விவாகரத்து பண்ண போகிறேன். பல யங்ஸ்டர்ஸ் என்னை மீட் பண்ணுறா, விவாகரத்து செய்கிறத பற்றி இந்த காலத்தில் டிஸ்கஸ் பண்ணுறா. விவாகரத்து தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருமானா? அது கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. முதல் கல்யாணத்தில் விவாகரத்து பண்ணிட்டேன், ரெண்டாவது கல்யாணம் சந்தோஷத்தை தருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நம்மள்கிட்ட? இரண்டு பேருடைய மனம் ஒத்து போகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் மகிழ்ச்சியை தரும். ஒத்து போகுமாறு 50-50% வர ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ரெண்டு பேரும் அதை பேசிக்கணும். யங் கப்புள்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தவா தனக்காக இறங்கி வரணும்னு நினைக்கக்கூடாது. என்னுடைய பேர் தான் அவள் தான் எங்கிட்ட இறங்கி வரணும், நான் இறங்கி போக மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தா தான் திருமண வாழ்க்கை. தோற்றவர் வென்றார் அப்படின்னாங்க. சிம்மராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். சில பேருக்கு தீய நட்புகள் இப்போ அமையும், அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். புதிய சொத்து சுகங்கள் வாங்குற யோகம் இப்போ உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வரும். தர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கார். நீங்க பண்ணின தர்மம் உங்களுக்கு நல்ல வேலையை இப்போ கொடுக்கும். சில நேரம் இப்போ பதுங்கி இருப்பீங்க. பதுங்கி இருப்பது என்பது நீங்கள் பாய்வதற்காக பதுங்கி இருக்கீங்க. அதுதான் இப்போ உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். ரொம்ப அருமையான வாரம். படிக்கிற மாணவர்களுக்கு ஃபாரின் வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடணும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய அனுகூலம் அற்புதமா இருக்கு. தனஸ்தானம், தைரியஸ்தானம், சதுர்த்தம கேந்திரம், பஞ்சமஸ்தானம் வரைக்கும் அவருடைய பயணம். நல்ல காசு பணம் இந்த வாரம் வரும். மனோ தைரியம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றினா இந்த வாரம் அவ்வளவு நல்லா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல அபிவிருத்தி வரும். படிப்பில் நல்ல வெற்றி வரணும். நான் என்ன சார் பண்ணணும்? என்னுடைய வீட்டு பிள்ளைகள் நல்லா படிக்கணும். படிக்கிற படிப்பு எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் நான் பரீட்சை எழுதணும் போகிறேன் சார், எனக்கு மறந்து போகிறது அப்படின்னு இந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க. நல்ல படிப்பு வரணும்னா என்ன செய்வது? வேப்பம் குச்சி இருக்கு பாருங்க, வேப்பம் கிளையை நான் சொல்லலை, வேப்பம் குச்சியை எடுத்து அந்த குச்சியினால நாக்கில் ஐம் அப்படின்னு எழுதணும். ஐம், ஐயன்னா இம்மன்னா, ஐம் அப்படின்னு குழந்தைகள் நாக்கில் எழுதணும். இந்த இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு சின்ன அந்த ஈர்க்கா இருக்கு பாருங்க, அந்த குச்சியை எடுத்து வச்சு கூட எழுதலாம். ஐம்னு எழுதணும். அந்த ஐம்ங்கிற பீஜம் சேர சேர நல்ல கல்வி அறிவு வளரும். வேப்பங்குச்சியினால் எழுதணும். நார்த் இந்தியாவில் என்ன பண்றா, கல்வி அறிவு வளரணும் அப்படிங்கிறதுக்காக நீல சரஸ்வதி மந்திரத்தை நாக்கில் எழுதுவா. தேனை தொட்டு நாக்கில் எழுதுவாங்க நீல சரஸ்வதி மந்திரத்தை. நல்ல அபிவிருத்தி கொடுக்கிறது கல்வியில. நம்ம ஊர்ல என்ன பழக்கம்னா, அந்த வேப்பம் குச்சி, வேப்பம் ஈர்க்கு இருக்கு பாருங்க, அந்த ஈர்க்குனாலே நாவில் எழுதுவது, ஐம்னு எழுதுறது. அது நல்ல கல்வி அறிவை தரும். ஸோ கன்னிராசி மாணவர்களுக்கு கல்வி அறிவு வளரக்கூடிய அருமையான நேரம். நினைச்ச படிப்பு படிக்க முடியும், நல்ல வெற்றிகள் உண்டு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அபரிமிதமான லாபம் வரும்னு இப்போ இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. சகோதரனோடு சண்டை இருக்கும், சண்டையெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கு இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கணவன் மனைவி உறவுல மட்டும் அப்பப்போ ஒரு லடாய் இருக்கும். வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன்.
புன்னை நல்லூர் மாரியம்மன் நம்மளை வழிபடுங்க, அற்புதங்கள் நடக்கும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்க ராசியில தான் பயணத்தை துவங்குறார். இந்த வாரத்தில் புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆர்டர் ஒன்று நீங்க எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு ஆர்டர் வரப்போகுது. ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. துளாராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, காதல் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கும். நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல புதனோடு கூடியிருக்கார். ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க, கம்ப்யூட்டர் படித்தவர்கள், மருத்துவம் படித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. துளாராசி யங்ஸ்டர்ஸுக்கு வேலை கிடைக்கலைங்கிறவாள் இந்த வாரம் முயற்சி பண்ணலாம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கு. பயணங்கள் நிறைந்த வாரம், உறவுகளோடு நெருக்கமாக இருக்கிற வாரம். செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், ஹீட்டுனால பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். அவர்களெல்லாம் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கணும். சுப்பிரமணிய புஜங்கம் படித்தாலே ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரம் புதுசாக வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆஃபீஸில் சிலருக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பொறுப்புள்ள மனிதராக இருக்க பொருள் நீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். பிஸ்னஸில் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, வெற்றி பெற பொருள் நீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளி. அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன். இந்த சேர்க்கை பல நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தி வெளிநாட்டிலிருந்து, தொலைதூரங்கள்லேருந்து உங்களுக்கு வரப்போகிறது. பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட செய்தி, கல்யாணம் சம்பந்தப்பட்ட செய்தி, இப்படி நல்ல செய்தி வரக்கூடிய நேரம். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும்னா பாருங்க. அப்படி உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்கறதுனால முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டே இருக்கணும். குறிப்பாக இடும்பாயுதனே இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனையும் வேளையை போற்றின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். கந்த சஷ்டி கவசத்தில் வருது இல்லையா, இந்த வரிகளை சொல்லிகிட்டே இருக்கோம். எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பங்களில் நல்ல காரியங்கள் கூடி வரப்போகிறது. கல்யாண செய்தி கூடி வரப்போகிறது. வெளிநாடுகளில் இருப்பவர்கள், வேலை எழுந்து தவிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு மாறக்கூடிய யோகம் வருது. அற்புதமான நேரம் எல்லாம் இருக்கு. அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், அது மிக முக்கியம். ஹெல்த் விஷயத்தில் உங்கள் ஹெல்த்லேயும் நீங்கள் ஒரு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. பெண்களுக்கு அபூர்வமான வெற்றிகள், எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலம். தொழில்துறையை சேர்ந்த பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி. பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி நீங்கள் பார்க்க போகிற நல்ல காலமாக அது இருக்குது. ஆதாயகரமான வாரம்னு எடுத்துக்கலாம். எஜுகேஷன்லாம் மாணவர்கள் நல்ல சாதனை பண்ணுவீங்க. சயின்டிஸ்டுக்கு நற்பெயர் கிடைக்கும். இப்போ புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமபிரான். ராமபிரானை வழிபடணும். ஸ்ரீராம ஜெயம் டெய்லி எழுதுங்க, பெரிய வெற்றிகள், மன சந்தோஷம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமஸ்தானம் வலுத்து கிடக்கு. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல
செவ்வாயோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்தை தரார். இந்த குரு மங்கள யோகம் இருக்கு, ஃபினான்ஷியலாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை தரப்போகிறது. சார், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, இந்த பண உதவி மட்டும் கிடைச்சா நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படி அவளை இப்போ முயற்சி பண்ணலாம். வங்கி கடன் உதவி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் இப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போவள் பார்த்து உங்களால் முடியுமா அப்படின்னு உங்கள் அறிவு கொண்டு யோசித்து போகிறது தான் இப்போ நல்லது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் வந்தது, நானும் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் மாறுறது, படிப்பிலேருந்து விலகிறது. மோர் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு தேவைப்படுறது மைண்டில் வச்சுக்கோங்க. நெருங்கியவர்கள் சிலர் உங்களை விட்டு விலகி போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்போ வரும். பிஸ்னஸ் பார்ட்னர் யாராவது உங்களை விட்டு விலகி போகலாம். உங்களை பற்றிய சில செய்திகளோ இல்லை பிறரை பற்றிய வதந்திகளோ உங்களை வாட்டலாம், மனசுக்கு ஒரு கஷ்டம் தரலாம். இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு செய்துட்டே இருக்கணும். பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடணும், எல்லா நன்மைகளும் வரும். பிஸ்னஸ் விஷயங்களில் 3ஆம் நபர்களை நம்ப வேண்டாம். அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். திருமண ஏற்பாடுகள் செய்கிற போது எச்சரிக்கையாக இருங்க. வரன் பார்க்கிற போது கூடுதல் கவனம் தேவை. கட்ட பொருத்தம் பாருங்க, நட்சத்திர பொருத்தத்தோட நிப்பாட்டாதீங்க. திருமண பொருத்தம் நல்லா பார்த்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உப்பிலி அப்பன். அவர் வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாண விஷயம் கூடி வருது சார். ரொம்ப நாள தடை இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரப்போகுது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்கறதுக்கு பெண் வீட்டுக்காரர்கள் வருவதை விட பையனை பெற்றவர்கள் அதிகம் பேர் வராங்க. இன்னும் சொல்லப்போனால் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேட்டு வரக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வர மாட்டேங்குது. இப்போ நிறைய பேருக்கு இந்த தடை இருக்கு. 30 வயசு, 32 வயசு, 34 வயசுன்னு ஆகிறது பலருக்கு கல்யாணம் கூடி வருவது இல்லை. அப்படி நிறைய கல்யாண தடைகள் தெரிகிறது. பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு தான் இந்த தடைகள் அதிகமாக இருக்கு. இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சூரியனும் கூடியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2 விஷயம் கவனமாக பார்க்கணும். ஒன்று, கல்யாண விஷயம் நல்லபடியாக கூடி வரும். அதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி படிக்கணும். யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவர்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு காலை மாலை விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து அப்படி நல்லபடியாக கல்யாணம் கூடி வரணும்னு சங்கல்பம் எடுத்துக்கணும். கல்யாணம் கூடி வரும். கல்யாணம் ஆனவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. திருமண உறவுகள் பிரியக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அட்டமாதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். திருமண வாழ்க்கையில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. விவாகரத்துக்கான முடிவுகளை இப்போ எடுக்கக்கூடாது. இப்போ அவசரப்பட்டு விவாகரத்து முடிவு எடுத்தீங்கன்னா நாளைக்கு விவாகரத்து கிடைத்த பிறகு வருத்தப்படுவீங்க. முதல் கல்யாணத்திலே பிரச்சனைனா முதல் கல்யாணமே கூடி வராத காலம் பலருக்கு. இப்போ 2வது கல்யாணத்துக்கு எங்கே போகிறது? சரியான வரன் அமையணுமே. அதனால பொறுமையாக இருப்பது நல்லது. திருமண விஷயங்களில் பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் வருது. ஃபாரின் எக்ஸ்போர்ட் விஷயம், பிஸ்னஸ் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடைவதுன்னு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது சார். மகர ராசி யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரமாதமான வளர்ச்சி இப்போ இருக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்பட போகிற நல்ல வாரம். பெண்களுக்கு ரொம்ப ஆனந்தமான நேரம். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, செல்வ செழிப்போட இருக்கு. கும்பராசி என்பர்களே,
கும்பராசிக்காரர்களுக்கு வயது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பலருக்கு இருக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். உடல் நலத்தை பார்த்துக்கிறது மிக முக்கியம். ராசிக்குள்ள சனி பகவான் போயிட்டு இருக்கிறது ஒரு வகையில் நன்மை. உங்கள் ராசிநாதன் ராசிக்குள்ள போறார், பல வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும். அதே போல காவல் தெய்வத்தை வழிபடக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிறகு ஆர்கியூ பண்ணாமல் இருக்கும். நம்ம சண்டை போடக்கூடாது. 8ஆம் இடத்துல கேது, 2ல் ராகு. வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருங்க. எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் போய் சிக்கிக்காதீங்க. ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். மனைவி கிட்ட எந்த பகைமையும் வச்சுக்க கூடாது. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்கள் லைஃப் பார்ட்னரோட வச்சுக்கூடிய சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பெரிய சண்டையாக மாறலாம். குடும்பத்துக்குள் உங்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதனால உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கெட்டு போகலாம். அதனால மனைவியோடு எந்த கருத்து மாறுபாடும் வச்சுக்க வேண்டாம். லைஃப் பார்ட்னரோட அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். கவர்மெண்ட் ஜாப் பலருக்கு இப்போ கிடைக்கும். இது ஒரு யோகமான நேரம்னு அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் தங்களுடைய ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முக்குருணி விநாயகர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்குருணி விநாயகர் அருள் பாலிச்சுட்டு இருக்கார். அந்த முக்குருணி விநாயகரை வழிபட்டு பாருங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வரும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் 16ஆம் தேதியிலிருந்து தொடங்குறது. நம்முடைய வார பலன்கள் நம்ம சொல்றது 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும். அப்போ இன்னைக்கு 15ஆம் தேதி ஒரு நாள் நீங்க அமைதியா இருக்க. நாளை பிற்பகலில் இருந்து உங்களுக்கு நல்ல நேரம். 16ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து நல்ல நேரம். இன்னைக்கு வெளியூர் பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் நாளை பிற்பகலில் இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு நல்ல நேரம். மாணவர்களுக்கு கல்வி அறிவு நல்ல மேம்படும். அப்போ லவ் மேரேஜ் பலருக்கு இப்போ கைகூடும். லவ் லைஃப்ல சந்தோஷமா இருக்கும். கேளிக்கை விஷயங்களில் ஈடுபாடு கூடும். திரைத்துறை கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருகும். இந்த கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது ஆர்வமெல்லாம் இப்போ கூடும் பலருக்கு. இப்போ கிராஃபிக்ஸ் டிசைனிங், கம்ப்யூட்டர், காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் துறைகளை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி. பிஸ்னஸில் பெரிய முன்னேற்றத்துக்கான பொருள். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நேரம். பண புழக்கமும் நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு கவலை ஒன்று இந்த வாரம் மறைய போகிறது. என்ன ஆக போகிறதுன்னு கவலைப்பட்டு இருந்தே அந்த சிக்கல்லேருந்து இந்த வாரம் நீங்கள் விடுபட பொருள். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி கிடைக்க போகிறது. மொத்தத்தில் இது நல்ல வாரம். மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற நன்மை நடக்கிறதுனால இது ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக குணசீலம் பெருமாளை வழிபடணும். குணசீலம் பெருமாளை வழிபடுவது மன அமைதியை கொடுக்கும். எப்பெல்லாம் மனுஷனுக்கு மன அமைதி குறைகிறதோ அப்பெல்லாம் குணசீலம் பெருமாளை போய் வழிபட்டு பாருங்க. மன அமைதி, நல்ல மன அமைதி கிடைக்கும். மன குழப்பங்கள் தீரும். நல்ல வாரம்.